Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IAS by Heart. In this analysis, we are going to look at important articles that have featured in the newspaper from UPSC perspectives. There are more articles to be discussed today. Without any further delay, let's get into the analysis. The first article to be discussed titled Staying Accommodative. This topic comes under General Studies Paper 3, Economic Development. The theme of the article is the RBI cannot afford to drop its guard on price stability while in search of growth. So there are important terminologies, price stability and growth. So what happened is during COVID-19 pandemic, economic activity were shut down. So இதனால என்னாச்சுன்னா demand and supply வந்து disrupt ஆச்சு. disrupt ஆனதுனால பீப்புளுக்கு வந்து எந்த எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கல, அவங்கக்கிட்ட அவங்க கையில் பணம் எதுவும் கிடையாது. ஸோ டிமாண்டும் கிடையாது, ஃபேக்ட்ரிஸ் வேறு க்ளோஸ் டவுனாக இருந்ததுனால சப்ளையும் கிடையாது. இதனால எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் நடந்துச்சு. இந்த எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்கு RBI took some important measures. என்ன பண்ணாங்கன்னா சில அக்காமடேட்டிவ் பாலிசி மெசர்ஸ் எடுத்தாங்க, மானிட்டரி பாலிசி எடுத்தாங்க. அக்காமடேட்டிவ் மானிட்டரி பாலிசி அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்கனாமியில் வந்து கேஷ் லிக்விடிட்டி வந்து எதுவுமே கிடையாது, லிக்விடிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா RBI என்ன பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் என்ன ஆகும்னா நிறைய பேர் லோன் எடுக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் மணி லிக்விடிட்டி டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ்டு லிக்விடிட்டி வந்து எக்கனாமியில் ப்ரிவேல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தெர் வில் பி எக்கனாமிக் ரிவைவலிசம். அதை பேஸ் பண்ணி தான் RBI வந்து அக்காமடேட்டிவ் மெசர்ஸ் எடுத்தாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் மெசர்ஸ் எடுத்தாங்க. என்னன்னா இன்ஃப்ளேஷனை வந்து அவங்களோட RBIயோட மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மேண்டேட் என்ன, இன்ஃப்ளேஷன் 4+or-2% அதுக்குள்ளே ஹோல்ட் பண்ணணும். கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனை வந்து அவங்களோட மேண்டேட்டே அதுதான், 4+or-2%. அண்ட் தென் இப்போ GDP எக்ஸ்பான்ஷனை பற்றி பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்கன்னா கரண்ட் ஃபிஸ்கலில் வந்து 10.5% ஆஃப் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி அக்காமடேட்டிவ் மானிட்டரி பாலிசி எடுத்தாச்சு, நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் டவுன் பண்ணிட்டாங்க, லிக்விடிட்டி வந்து எக்கனாமிக்கில் வந்தாச்சு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா எக்கனாமிக் கொஞ்சமாக ரிவைவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் தெர் ஆர் சம் சேலஞ்சஸ். பட் பிட்வீன் த சேலஞ்சஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து ரிவைவ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஆர்டிக்கல் ஆதர்ஸ் எப்படி வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியையும் RBI வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். பட் அட் சேம் டைம் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை இன்ஷூர் பண்ணணும். ஸோ தேர் ஷுட் பி பேலன்ஸ்டு இம்பார்ட்டன்ட் மெசர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, RBI எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னா, they are going to stay accommodative for as long as necessary to ensure the economic growth becomes டியூரபிள். ஸோ எப்போ எக்கனாமிக் க்ரோத் டியூரபிள் வருதோ அந்த டைம் வரைக்கும் அக்காமடேட்டிவ் பாலிசியை எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் நிறைய டிப்பாக இருக்குது. ஸோ எக்கனாமி ஆல்ரெடி ஷட் டவுன் ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரீஸில் நிறைய மெசர்ஸ் எடுக்கணும், நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும்னு நம்ம டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, குளோபல் இன்டர்நேஷனல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா போத் கோர் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் கோர் இன்ஃப்ளேஷன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒய்? பிகாஸ் எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே எனர்ஜி கன்சம்ப்ஷன், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக தான் நடக்குது. ஸோ என்ன ஆகும்னா கோர் இன்ஃப்ளேஷன், அதாவது க்ரூட் ஆயில் இன்டர்நேஷனல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது லாஜிஸ்டிக் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போதும் ஆட்டோமேட்டிக்காக கோர் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும். கோர் இன்ஃப்ளேஷனால ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகிருந்தா சொல்கிறாங்க. ஸோ பட் RBI எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் எடுக்கிறாங்கன்னா, ஜாப்ஸ் அண்ட் இன்கம்ஸ் ரிமைனிங் அண்டர் ஸ்ட்ரெஸ் ஃபார் மில்லியன்ஸ் அண்ட் அன்சர்டனிட்டி ஓவர் எஃபிகசி அண்ட் சேஃப்டி ஆஃப் வேக்சின்ஸ் persisting, it is hard to foresee consumption demand rebounding to pre-COVID-19 லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்க டைமில் COVID-19 லெவலுக்கு கன்சம்ஷன் ரீபவுண்ட் ஆகிறது, டிமாண்டை ரீபவுண்ட் ஆகிறது கஷ்டம். அதனால தான் அக்காமடேட்டிவ் மானிட்டரி பாலிசி கன்டினியூ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் இந்த அக்காமடேட்டிவ் மானிட்டரி பாலிசினால இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுது, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி எரோட் ஆகுது. பட் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சவுண்ட் ரவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ போத் ஹை இன்டர்நேஷனல் கமாடிட்டி ப்ரைசஸ் அண்ட் லாஜிஸ்டிக் காஸ்ட் ஆல்சோ த்ரெட்டனிங் டு புஷ் அப் த இன்புட் காஸ்ட் அக்ராஸ் த மேனுஃபேக்சர் அண்ட் சர்வீசஸ் செக்டர்ஸ், போசிங் எ ரியல் சேலஞ்ச் டு த பாலிசி மேக்கர்ஸ். That is why they have taken accommodative monetary policy. ஸோ இதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க RBIனா, சில அவங்க ஃபியூல் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய மெசர்ஸ் எடுக்கணும், எக்ஸைஸ் டியூட்டிஸை வந்து கட் பண்ணணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் க்ரோத்தை என்ஷூர் பண்ண முடியும். RBI வந்து இம்பார்ட்டன்ட் டிமாண்டை போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு அதர் ஆர்டிகல், the article is titled as Falling Short.
falling short. This topic comes under General Studies Paper 1, Population and Associated Issues. Why? Because இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா வேக்சினேஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஆஃப்டர் COVID-19 pandemic, India became the global hub for vaccine production and distribution and all other regions. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் இந்த ஆர்டிக்கலில் எப்படி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி பாப்புலேஷன்ஸ் ஆர் வெரி ஹை இன் இந்தியா. ஸோ இந்தியா வந்து பாப்புலேஷனுக்குள்ளே இருக்கிற பாப்புலேஷனுக்கு வேக்சினை இன்ஷூர் பண்ணாமல் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதனால வேக்சின் ஷார்ட்டேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அலிகேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அலிகேஷனை பேஸ் பண்ணி தான் இதை எப்படி வந்து இந்த ஷார்ட்டேஜை ஓவர் கம் பண்ணணுங்கிற ஆர்டிக்கலில் இதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ பீப்புள் ஹூ ஆர் நாட் ஃபாலோயிங் COVID-19 அப்ரோப்ரியேட் பிஹேவியர். இப்போ ரீசெண்டாக COVID-19 செகண்ட் வேவ்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஈவன் இந்தியா கிராஸ்டு 1 lakh ஆக்டிவ் கேசஸ் ரீசென்ட்லி. ஸோ இது எல்லாமே எப்படி ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புளோட பிஹேவியர் வந்து கரெக்டாக இல்லை, COVID-19 ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸை அவங்க ஃபாலோ பண்ணல, இதனால தான் ரைஸ் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக ஆயிடுச்சு. பட் இட் ஹேஸ் டு வேக்சினேட் இட்ஸ் ஓன் பாப்புலேஷன். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா US, UK அண்ட் யூரோப்பியன் யூனியன்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க மேசிவ் ப்ரொடக்ஷன் வேக்சினேஷன் பண்ணுறாங்க. They are producing more and more vaccines, but what they are doing is they are giving all these vaccines to affordable prices to its own population. If there is left with after this arena, then they are exporting to other countries. But in India's case, the reverse is happening. Why? Because without nearly only 10% of India's population is vaccinated still now. Covaxin and Covishield produces more record results, and only 10% of India's portfolio has been vaccinated. But India is exporting this vaccine to all other countries. That is why this shortage has been created. That is how Maharashtra, Chhattisgarh and Andhra Pradesh government have been allegation. Then most of the thing is they are compared with European and US, UK. So several states in the United States and Israel have unaffected access, and the UK too has said it will prioritize its own needs before exporting. So எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓன் பாப்புலேஷன் ஆல்ரெடி இந்தியா வந்து மேசிவ் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ மேசிவ் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியன் பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வேக்சினேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ வேக்சின் டிப்ளமசி பீப்புளோட வெல்ஃபீயிங், ஓன் பீப்புளோட வெல்பீயிங்கை வந்து எரோட் பண்ண முடியாது அட் த காஸ்ட் ஆஃப் வேக்சின் டிப்ளமசி அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. The next article to be discussed, titled Deconstructing Declarations of Carbon Neutrality. The theme of the article is the term carbon neutrality. India should not join this game as it has to stay focused on development as its immediate need and aspirational goals. This topic comes under General Studies Paper 3, Economic Development and Environmental Biodiversity, and this comes also in General Studies Paper 2, International Relations. So this article goes on explaining about the carbon neutrality, what are the impediments to attain this carbon neutrality. So recently some important declarations were given by developed nations for attaining the carbon neutrality, how they are going to incorporate all these targets in their policy documents and state legislations. So what developed countries is saying that they are pressurizing the developing nations through their civil society organizations, which are highly funded by these developed countries, to pressurize developing countries and other South Asian and African nations to declare their own carbon neutrality principles. However, what fell short is that all these declarations already given by these developed countries is going against the principles established by Paris Agreement 2015. Why? Because the Paris Agreement 2015 was a historical achievement in the milestone of sustainable development and climate justice. Why? Because it ensures, Paris Agreement ensures common but differential responsibilities. Why? Because already developed nations use the resources and carbon space for their own development, and they emitted more. But the developing countries and other South Asian nations are aspiring to be developed. So there will be a greater carbon space consumption, and there will be a greater carbon emissions. So this is going against the principle of Paris Agreement. So achieve a balance between anthropogenic emissions and by sources and removed by sinks of green gases. This is what emphasized by Paris Agreement. But however, these developed nations are going against this principle, and then on the basis of equity and in the context of sustainable development and efforts to eradicate poverty. So Paris Agreement takes into account all the concerns of all stakeholders like developing nations and other least developed countries, and even also developed nations. Under Paris Agreement, developed nations have to contribute to the finance
by 100 billion per annum, and then they should transfer green technologies to developing and least developed countries. But developed countries are not doing all these things. So these declarations are going against them Paris Climate Agreement. And then Paris Agreement will be implemented to reflect equity and the principle of common but differential responsibilities and respective capabilities in the light of differential national circumstances. So each nation has their own national circumstances. Based on the circumstances only, they can adopt these policy measures. So what this developed nation is saying that the emission reduction, that is carbon neutrality, should be on the country-wise basis. But what Paris Agreement is saying is that it should be a common global goal based on the equity and differentiation and all other poverty ridden measures. So all these are going against the Paris Climate Agreement. And then through Intergovernmental Panel on Climate Change, it is released one report. Based on that report, what the author argues is that the developed nations' emission targets are these declarations and even the Paris principles of attaining the carbon neutrality fell short. Why? Because there was no clear-cut mechanism and transfer of finances and technology and emission in the West. The author has compared both West and developing countries in this regard. Their emissions, what are their emission levels and how they are emitted, and in what year they are going to achieve these net zero emissions. If you look at these areas, US is going to achieve this by 2025. Already they have consumed more carbon space, and even by 2025 it's only they are going to attain carbon net zero emissions. If you look at the European Union, they are going to attain it by 2033. In terms of Germany, it is in 2030. So even developed countries are setting their targets and ambitious declarations beyond some limits, that is after 2025 and 2030. But they are making other developing nations and least developed countries to adapt to the 2030 principles. This is going against the spirit of common but differential responsibility and other climate justice and attaining the carbon net neutrality. And then India has no carbon debt. Why? Because in previous videos we have already seen that India is emitting only 3% of global emissions. But in terms of global emissions by annual, India is the largest emitter. But in terms of per capita emission, India is the least carbon emission countries. So by going through this principle, this has been explained in with important data. So you can look at all these data and reducing the burden of the developed world and transferring it to the backs of the Indian people. That is what doing in this developed nation. It was the important allegations by these others. And there are some important climate hubris with regard to India. What? Because the one variant of the hubris is India is taking lead in some global ecological alternative driven by frugality and minimal consumption and little technological advance. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஒரு ஹப்ரிஸ் கொடுத்து இந்தியாவோட டெவலப்மெண்ட் பார்த்து அந்த அஸ்பிரேஷனல் கோல்ஸ் வந்து அட்டைன் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹப்ரிஸ் தான், ஒன்று இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அனதர் இமேஜின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா இஸ் எமர்ஜ் அஸ் எ குளோபல் லீடர் ஆஃப் green manufacturing and industry. So through by emphasizing these measures and these principles, India can be reduced to a dependent nation. ஸோ அவங்களோட ஓன் அஸ்பிரேஷனுக்குள்ளே அட்டைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, எக்கனாமிக் க்ரோத் அவங்களோட ஓன் ரிசோர்ஸ் ஷேரை வந்து அட்டைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு இம்பிடிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ட்வின் பர்டனை வந்து லோ கார்பன் அண்ட் அடாப்டேஷன் டு கிளைமேட் இம்பாக்ட் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் இந்தியா மஸ்ட் ரிஜெக்ட் எனி அட்டெம்ப்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் இட்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் பி லெட் இன்டு எ லோ டெவலப்மெண்ட் ட்ராப் பேஸ்ட் ஆன் சூடோ சயின்டிஃபிக் நரேட்டிவ்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் வச்சு இது வந்து ஒரு சூடோ சயின்டிஃபிக் நரேட்டிவ் தான். இந்தியா வந்து இந்த டிக்ளரேஷன் அடாப்ட் ஆகக்கூடாது. Unless it reduces poverty and attaining its aspirational goals, India should not adhere to all these declarations சொல்லியிருக்காங்க. So moving on to next article. The next article titled as Abortion is a woman's right to decide. So this topic comes under General Studies paper 1, Indian society with related to women issues, and even you can use these points in General Studies paper 2, social justice. The theme of the article is an amendment to the abortion laws retain the notion that the state must intervene in what is a woman's absolute right. So here the keyword is absolute, woman's absolute right. What happened is that during 1960s
and 70s there was a increased female infanticide and female feticide. இதனால என்ன ஆச்சுன்னா செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அட் த டைம் உங்கள் இந்தியன் கவர்மெண்ட் என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் லா மேக் பண்ணாங்க. எதுக்குன்னா இந்த செக்ஸ் ரேஷியோ வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி பேலன்ஸ்டாக இருக்கணும், பட் அட் த சேம் டைம் சோசியல் வெல்பீயிங் நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ இந்த 10 அப்ஜெக்டிவ்ஸை வச்சு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி என்னன்னா சாந்திலால் ஹச் ஷா கமிட்டி. ஸோ பேஸ்ட் ஆன் தட் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் enacted a law that is called Medical Termination of Pregnancy Act 1971. ஸோ என்னாச்சுன்னா இந்த ஆக்ட் வந்து ஃபீமேல் ஃபீட்டிசைட்ஸை வந்து பேன் பண்ணாங்க. ஸோ த்ரூ அவுட் இந்தியா பேன் பண்ணாங்க. இதனால என்னாச்சுன்னா இஃப் எனிபடி எனி மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் ஆர் எனி உமன் இஸ் ப்ராக்டிசிங் திஸ் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆர் ஃபீமேல் ஃபீட்டிசைட் தே வில் பி அரெஸ்டட் அண்ட் தே வில் பி புட் பிஹைண்ட் பார்ஸ். ஸோ இது வந்து 1971 வந்த ஒரு லா. பட் என்னாச்சுன்னா ஆஃப்டர் தட் தெர் வாஸ் அ இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். இப்போது ரீசெண்டாக ஃபுல் ப்ரெக்னன்சி அட்டென்ட் பண்ணுற வரைக்கும் கூட நம்ம மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சியை எடுத்துக்கிற முடியும். பட் இந்த லா வந்து 1971 இப்போ வரைக்கும் ஒரு இம்பிடிமெண்ட்டாக இருக்குது. ஈவன் இது எல்லாத்தையுமே ஒரு கிரிமினாலிட்டி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி ஆக்ட் 1971 நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எப்படி உமன்ஸோட ரைட் டு பாடிலி இன்டெகிரிட்டி இட் வாஸ் கிவன் அண்டர் ஆர்டிகல் 21 இதை வந்து எப்படி வயலேட் பண்ணுது, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் எப்படி வயலேட் பண்ணியிருக்காங்க, ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் ரைட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன பார்த்தோன்னா இந்த லா 1971 இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய என்னாச்சுன்னா உமன் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னாச்சா ஒரு அன்ஹைஜீனிக் பிளேசஸில் இல்லீகலாக பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் ஆல்ரெடி இன்டென்ட்டை விட அதிகமான மோர்டாலிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த லாவோட மேண்டேட் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியல இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் 1971 ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ வந்து எப்போ லைட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நிகிதா மேத்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அந்த கேஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு. ஸோ இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டில் 20 வீக்ஸ் ஃபீட்டஸ் அட்டைன் பண்ணுற வரைக்கும் மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சியை பண்ண முடியும். ஈவன் தட் அதை வந்து எப்போ பண்ண முடியும்னா 2 இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணணும். என்ன சர்டிஃபை பண்ணணும்னா உமன் அண்ட் சைல்டுக்கு இது வந்து இந்த ஃபீட்டஸ் டெவலப் ஆனால் 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருக்குது, ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி அவங்க சர்டிஃபை பண்ணணும். அப்போ தான் அவங்க மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சியை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பட் இந்த ஆக்ட் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டும் இன்டர்வென் ஆகி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன் முருகன் நாயக்கர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து அதை 31 வீக்ஸாக கூட மாற்றுறாங்க. ஈவன் 31 வீக்ஸில் கூட இதை வந்து மெடிக்கல் டெர்ம் ப்ரெக்னன்சி பண்ண முடியல. ஸோ நியர்லி ஃபுல் க்ளோசிங் டு ஃபுல் டேர்ம். பட் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க 24 வீக்ஸ் வரை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த என்ஹான்ஸ் பண்ணதில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு ஒரு போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அது அந்த போர்டில் வந்து ஆல்ரெடி 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ப்ரைவசி வயலேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது என்னென்னா உமனுக்கு வந்து அவங்களோட ரைட் டு பாடிலி இன்டெகிரிட்டி ரைட்டையுமே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அந்த ஃப்ரீடமை இந்த ஆக்டை கர்டைல் பண்ணுது, இந்த அமெண்ட்மெண்ட் கர்டைல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 வீக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு எந்த ஒரு ரேஷனாலிட்டியுமே கொடுக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஆர்டிக்கல் ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் சிங்கிள் போர்டு த்ரூ அவுட் த ஸ்டேட்டில் த்ரூ அவுட் த ஸ்டேட்டுக்கு ஒரு போர்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த போர்டு வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆக போகுது, இந்த ஆக்டோட மேண்டேட்டை என்ஷூர் இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. எப்படி வந்து த்ரூ அவுட் த ஸ்டேட்டுக்கு ஒரு போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ரைட் டு சீக் டெர்மினேஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு சச் கேட்டகரி ஆஃப் உமன் அஸ் மே பி பிரிஸ்கிரைப் பை ரூல்ஸ். எகைன் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு தான் இதை என்ஷூர் பண்ணுறாங்க. உமனோட அப்சல்யூட் ரைட்டாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த இந்தியன் கவர்மெண்ட் நீட்ஸ் டு வேக் அப் அண்ட் எஜுகேட் இட் செல்ஃப் ஆன் உமன்ஸ் எமான்சிபேஷன் வேர்ல்டு வைட். ஸோ இப்போ இருக்கிற ரைசிங் ட்ரெண்டுக்கு வேர்ல்டு வைடாக எந்த மாதிரியான ஒரு கன்சர்ன் இருக்கோ அது ஏற்ற மாதிரி ஒரு லாவை மறுபடியும் இந்த இந்தியன் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லி ஆத்தர் கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. The next article to be discussed title For Lok Adalat Speed Overrides Quality. This topic comes under General Studies paper to Indian Polity and Constitution, especially statutory bodies and judiciary. So the theme of the article is the system must to look beyond swift disposal of cases and focus on just and fair outcomes. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராவர்பியல் படிச்சிருப்போம். என்னென்னா ஜஸ்டிஸ் டிலைட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக இன்னொரு கோட் என்ன வந்திருக்குன்னா ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பரிட். அந்த பேஸ்ட் ஆன் திஸ் ப்ராவர்பியல் லைன்ஸ் இந்த ஆர்டிக்கிளில் ஆதர்ஸ் வந்து நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னென்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸில் படிச்சிருப்போம். ஸோ நம்ம இந்தியன் ஜுடிஷியரியில் நியர்லி 5 to 6
6 crore cases of pending in all these from low level to higher levels of judiciary. ஸோ இதனால் ஹை பெண்டன்சினால் என்ன ஆகுதுன்னா ஜஸ்டிஸ் டிலேட் ஆகுது. ஜஸ்டிஸ் டிலேட் ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா ஜஸ்டிஸ் டிலேட் ஆகுது. ஸோ இந்த சைக்கிளுக்கு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி அஃபோர்டபுள் ரேட்டில் நிறைய அக்சசிபிள் கோர்ட்ஸ் கொடுக்கணும். கிரேட்டர் குவாலிட்டியில் நிறைய இந்த பெண்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணணுங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டு நிறைய முடிவு பண்ணாங்க. அப்படி பண்ணதான் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 39A வந்து டிபிஎஸ்பியில் டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் இன்சர்ட் பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் தட் ஆர்டிகல் they enacted நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. ஸோ இந்த ஆக்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனாக்ட் பண்ணாங்க. இந்த ஆக்டோட மேண்டேட் என்ன அப்படின்னா புவர் சிட்டிசன்ஸுக்கு நிறைய பேருக்கு ஜுடிஷியரியும் ஜஸ்டிஸ் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டியை கொண்டு வரணும், அண்ட் தென் ஆக்சசிபிலிட்டியை கொண்டு வரணும். லோவர் லெவல் கோர்ட்டை வந்து நிறைய ஏரியாவில் பெனிட்ரேட் பண்ணணும், அண்ட் தென் குவாலிட்டி ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வந்து ப்ராப்பர் டைமில் கரெக்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மேண்டேட்டில் தான் இந்த நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அண்டர் நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் கீழே தான் இந்த லோக் அதாலத் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ லோவர் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லோக் அதாலத் இருக்குது, ஸ்டேட் லெவல் in the state national legal services authority, state legal services authority, and then national level national legal services authority. So based on this principle, these Gandhian principles, this have been enacted for the greater access to justice. But what author is doing here is they are doing an analysis based on the recent reports released by national data grid, national judicial data grid. So என்ன பண்ணாங்கன்னா இந்த டேட்டா கிரிட்ல இருந்து நிறைய டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா over 6 lakh cases are pending in and 3 lakh over 57 lakh cases before various high courts, and over 3 crore cases are pending before district and subordinate courts. So இந்த பெண்டன்சி எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணா என்ன நல்ஸாக கொண்டு வந்து அண்ட் தென் லோக் அதாலத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். பட் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத இந்த ஆர்டிக்கிளோட இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷனு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பெண்டன்சியெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆந்திர பிரதேஷ் ஜஸ்டிஸ் விவிஎஸ் ராவ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கால்குலேஷனை கொண்டு வந்தாங்க. அந்த கால்குலேஷனில் அவர் என்ன கால்குலேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் வில் டேக் நியர்லி 3 years to clear all these pendency cases in Indian judiciary சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கிரேட்டர் ஒரு ஸ்ட்ரக்சரில் ப்ராசஸ் கொண்டு வந்துட்டோம், ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்துட்டோம், இந்த இதில் எப்படியெல்லாம் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ண போகிறோங்கிறத உள்ளே கொண்டு வந்துட்டோம். பட் இது என்னாச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ். எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் கிரேட்டர் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா கிடச்சிருக்கு, பட் அட் த சேம் டைம் நாட் அஃபோர்டபிலிட்டி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ட்ரூ ஜஸ்டிஸ் வந்து கிடச்சிருக்காங்கன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒய் பிகாஸ் பர் டே வந்து பார்த்தோன்னா த்ரூ அவுட் இந்தியா thousands ஆஃப் கேசஸ் வந்து இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி த்ரூ திஸ் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி லோக் அதாலட்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாமே ரொம்ப ஹரியில் பண்ணுறாங்க, குவாலிட்டி கிடையாது. இந்த குவாலிட்டி எல்லாம் ரொம்ப ஓவர் கம் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஓவர்லுக் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ஷூர் பண்ணால் தான் நம்மளோட மேண்டேட் என்னங்கிறத ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஈவன் ஈகோர்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி ஒரு கிரேட்டர் ஒரு பேண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ண போது இந்த கிரேட்டர் ஜஸ்டிஸ் ஆக்சஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோனாக இருக்க போது சொல்லியிருக்காங்க. ஸோ பிசைட்ஸ் எஃபிஷியன்சி and speed, local adalats both online and offline should focus on quality justice delivered. So quality வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. there should not be any compromise on delivering the quality justice அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த endeavor for speedy disposal of cases it undermines the idea of justice. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சிஸ்டமை கொண்டு வந்ததே ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்ணுறது தான். பட் இவங்க என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்பீடி டிஸ்போசல்னால அந்த மேண்டேட்டே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. A just outcome of a legal process is far more important than expeditious disposal. So இதில் இருக்கிற எல்லா ஹைலைட்டட் ஏரியாவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ப்ளீஸ் go through all these highlighted areas. It is very important for the examination. So moving on to next article, it is titled as the art of regulation. This topic comes under General Studies paper 2 governance with respect to statutory organization, and even you can use it in General Studies paper 4 ethics in governance. Why? Because recently, G.V. Ramakrishna, he was one important chairman of SEBI. The late chairman of SEBI achieved a fine balance between discipline and adaptability. So you can use it in even your ethics case study also.
என்னாச்சு அப்படின்னா, ஸோ 1991 தான் ஃபர்ஸ்ட் டைமு செபிக்கு வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி ரெகக்னிஷன் கொடுத்தாங்க. ஸோ செபி ஆக்ட் 1991. பிஃபோர் தட் இதுக்கு வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி ரெகக்னிஷன் கிடையாது. பட் அட் த சேம் டைம் அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லையும் எப்படி இந்த ஜிவி ராமகிருஷ்ணா வந்து இந்த ஆர்கனைசேஷன் அடாப்டபிலிட்டியை கொண்டு வந்தாங்க, எப்படி ஆர்கனைசேஷன் டிசிப்ளினை வந்து என்ஷூர் பண்ணாங்க, அண்டு யாரெல்லாம் நிறைய அஃபண்டர்ஸாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் நிறைய தப்பு பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் எப்படி இந்த சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபியர் அண்ட் ஃபேர் இம்பார்ட்டன்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸோட வேல்யூஸும் என்ஷூர் பண்ணாங்க அப்படிங்கிறத அதில் பேசியிருக்கிறாங்க. ஸோ ஈவன் அவங்களுக்கு அந்த டைமில் எந்த பவருமே ப்ரொசீஜரல் பவர்ஸோ அதர் ரெகுலேட்டரி பவர்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்காத டைமும் கூட யாரெல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டில், எப்படி வந்து யாரெல்லாம் இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க த்ரூ அன்ஃபேர் மீன்ஸ், அவங்க எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி த்ரூ அசர்ட்டிவ் மெஷர்ஸ் ஹி டுக் ஆல் த இம்பார்ட்டன்ட் decisions with regard to ensuring the free and fair transparency of this functioning of organization. ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ஓவர் கம் பண்ண முடியுங்கிறத அவரோட லீடர்ஷிப்பில் வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும், எப்படி பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸை பேலன்ஸ் பண்ணணும், பட் அட் த சேம் டைம் எப்படி வந்து ஆர்கனைசேஷனில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை என்ஷூர் பண்ணுங்கிறதையும் கிரேட்டராக அந்த சேர்மன் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவரோட அப்ரோச்சை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்விகே ராமகிருஷ்ணா அப்ரோச்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ரோச்சை வந்து ஈவன் அதர் ஸ்டாட்யூட்டரி ஆர்கனைசேஷன்ஸில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ தேர் கேன் be a betterment of governance system அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ the impartiality, objectivity and autonomy and the ability to operate without fear or favor, it is a இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் ஆஃப் ஜிவி ராமகிருஷ்ணா அப்ரோச். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட கேஸ் ஸ்டடியிலேயோ அதர் நீங்கள் கவர்னன்ஸ் ஆன்சர்ஸ்லேயே கூட என்ஷூர் பண்ண முடியும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். It is titled as a way forward for trans persons. This topic comes under important topics GS General Studies paper to social justice and especially inclusive development. Why? Because நம்ம இந்தியன் சொசைட்டியில் டிரான்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்டீரியோடைப்பிங் ப்ரீஜுடிஸ் இருக்குது, நிறைய சோசியல் ஸ்டிக்மாஸ் இருக்குது. ஒய்? பிகாஸ் தே ஆர் பிஹேவிங் இன் டிஃப்ரெண்ட் வே, தே ஆர் நாட் அடாப்டபிள் டு அவர் நார்மல் ஹியூமன் லைஃப்ஸ். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டிக்மாஸ் இருக்குது. அந்த ஸ்டிக்மாஸ் எல்லாம் எப்படி சொசைட்டியை கோஆப்ரேட் பண்ணி ஓவர் கம் பண்ணணும், அண்ட் வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் மெஷர்ஸ் ஹேவ் பீன் டேக்கன் இன் இந்தியா, அண்ட் வாட் ஆர் தி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் கிவிங் திஸ் எஃபெக்ட், ஆல் திஸ் எல்லாத்தையுமே இந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, எப்படி ரெண்டு இதை பிரிட்ஜ் பண்ணணும், சோசியல் சேஞ்சஸ் எப்படி கொண்டு வரணும், லாஸை வந்து எப்படி ட்ரூ லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொண்டு போனால் தான் நம்ம சொசைட்டியில் இருக்க இந்த ஸ்டிக்மா அண்டு ப்ரீஜுடிஸை வந்து ஓவர் கம் பண்ணணும், ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அட்டென்ட் பண்ண முடியுங்கிறது இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து ஒரு 13 டிரான்ஸ் பர்சன்ஸை வந்து தி அப்பாயிண்டட் இன் போலீஸ் ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் என்ன இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய சோசியல் ஆப்ரேஷன்ஸில் ஆளாயிருந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒழுங்கான ரிசர்வேஷன் கிடையாது, அவங்களுக்கு பேசிக் நெசசிட்டிஸே கிடையாது, ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ தே ஆர் வெரி டிப்ரைவ்டு. இந்த இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி மெஷர்ஸ்னால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு கிரேட்டர் கோஆப்ரேஷன் கிடைக்கும், கிரேட்டர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ரைட்டை எங்கே என்ஷூர் பண்ணாங்க அப்படின்னா, நல்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அண்ட் யூனியன் வெர்சஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா, அதில் தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட ரைட்ஸை வந்து அசெப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. So their introduction into police force is vital message to people that they are as physically and mentally competent as others. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க ஆல்ரெடி உமனை பற்றி நிறைய ப்ரீஜுடிஸ் நம்ம சொசைட்டியில் இருக்குது. ஸோ அதுவும் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் எடுத்துக்கிட்டால் நிறைய ப்ரீஜுடிஸ் இருக்குது, அவங்களுக்கு ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நாட் ஏபிள் சொல்லியிருக்காங்க. பட் இவங்களை போலீஸ் ஃபோர்ஸ்குள்ளே இப்போ இன்டெக்ட் பண்ணனால அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், சோசியல் பெர்ஸ்பெக்டிவ் வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோ ரிசர்வேஷன் ஃபார் த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி ஒரு ரிசர்வேஷன் கிடையாது. பட் ரிசர்வேஷன் இல்லைனாலும் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நிறையா அவங்களுக்கு மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, earlier few transgender persons were inducted to தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ். தமிழ்நாடு வந்து எப்போதுமே சோசியல் ஜஸ்டிஸில் ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருந்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமு தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது ஒரு எஸ்ஐ போஸ்ட்டை வந்து டிரான்ஸ்ஜெண்டர் உள்ள கம்யூனிட்டியை உள்ள ரெப்ரசென்ட் பண்ண கொண்டு வந்தாங்க. ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டட் ஏரியாவை பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட ஈவன் எஸ்ஐக்கு உமன் இஷ்யூஸை பற்றி பேசுகிறதுக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் வேர் ஆர்கனைஸ்ட் அட் ஸ்டேட். ஸோ இதுதான் ஒரு கிரேட்டர் பெர்ஸ்பெக்டிவ், இம்பார்ட்டன்ட் பெர்ஸ்பெக்டிவ்
சேஞ்ச் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. எப்படின்னா போலீஸ் ஃபோர்ஸஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய சோசியல் ஒர்க் ஷாப்ஸு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. த்ரூ சோசியல் ஒர்க் ஷாப்ஸு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு எந்த மாதிரி கேப்பபிலிட்டிலாம் இருக்குது, அவங்களை எப்படிலாம் சோசியல் டெவலப்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியும், எப்படி அவங்களுக்கு கிரேட்டர் டிரான்ஸ்பரன்சி கிரேட்டர் எம்பவர்மெண்ட்டை கொண்டு வர முடியுங்கிறது நிறைய சோசியல் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தேர் ஆர் சம் சோசியல் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் இன் த இந்தியன் சொசைட்டின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் enacted an important law, Transgender Persons Protection of Rights Act 2019. So recently it was passed. It was introduced as a private member bill, and then this law is based on the Universal Declaration of Human Rights 1948, International Covenant on Civil and Political Rights 1966, and Yogyakarta Principles of 2006. So இந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதிரியான ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபல் ஆஃப் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் பயாலஜிக்கல் டெஸ்ட். ஸோ இந்தியன் சொசைட்டியில் பயாலஜியை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷனுமே எடுக்கிறாங்க. பட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் எடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேரளா கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எடுத்துனாங்க. ஸோ NCC கேடட் கார்ப்பில் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸை அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ கேரளா ஹைகோர்ட்டு அவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஆல்ரெடி தமிழ்நாடு இஸ் ஃபார் ஃப்ரண்ட் ரன்னர் இன் திஸ் ரிகார்ட், அண்ட் தென் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் திஸ் மெசர்ஸ், அண்ட் தென் கேரளா கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டேக்கன் ஆல்ரெடி ஏ இம்பார்ட்டன்ட் மெசர். ஸோ தீஸ் ஆர் ஆல் கோயிங் டு இம்பேக்ட் தேர் டெவலப்மெண்ட் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எ லா மஸ்ட் பி இம்ப்ளிமெண்டட் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் டு ஃபுல்ஃபில் இட்ஸ் அப்ஜெக்டிவ். At the same time, society needs to erase its bias and accept transgender people as equal human beings with humility அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம சொசைட்டியில் இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு ஒரு சோசியல் பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரணும். அண்ட் தென் லாஸையும் கிரேட்டராக டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்து அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அவங்களோட எம்பவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு இம்பார்ட்டண்டாக அதை யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. This is all for today's analysis. I hope this session was very useful. Stay tuned for the upcoming analysis. Thank you.